பொதுவான பேர் மாற்றிருக்காங்க சர்ச்சைக்கு தமிழ்நாட்டில் மதவாத அரசியலுக்கு இடமில்லை நம்முடைய வரலாறு. அதற்கு நேர்மாறாக பிஜேபி, RSS உள்ளிட்ட சங்பரிவார அமைப்புகள் மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையே முரண்பாடுகள் இல்லை, மோதல்கள் இல்லை. சகோதரத்துவ வாஞ்சையோடு அனைத்து மதங்களை சார்ந்த மக்களும் வாழ்ந்து வரும் நிலையில் இங்கே மதத்தின் பெயரால் அரசியல் ஆதாயம் தேட சங்க பரிவாரங்கள் முயற்சிக்கின்றன. அதிலே ஒன்றுதான் திருப்பரங்குன்றம் பிரச்சினை. திருப்பரங்குன்றம் பகுதியை சார்ந்த பொதுமக்களோ அல்லது திருப்பரங்குன்றத்தை வழிபாட்டு தலமாக ஏற்றுக்கொண்டு அங்கே வருகிற முருக பக்தர்களோ யாரும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லவில்லை. அப்படி எந்த முரண்பாடும் இங்கே இல்லாத சங் பரிவார அமைப்புகளை சார்ந்தவர்கள், அதிலும் குறிப்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அங்கே முரண்பாடுகளை உருவாக்க முயற்சிக்கிறார். அமித்ஷா அவர்களும் இந்த முயற்சியில் ஈடுபடுகிறார். இதனை தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக மதுரை பகுதியை சார்ந்த மக்கள் முற்றாக புறக்கணிப்பார்கள். அவர்கள் செய்யும் சூது சூழ்ச்சிக்கு பலியாக மாட்டார்கள். சார், உங்களுடனான சந்திப்பு குறித்த கேள்விக்கு வைகை செல்வன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக கூட்டணியில ஓட்டை விழுந்துருச்சு, அதான் இப்போதைக்கு சொல்ல முடியும், போக போக நடக்கிறத பாருங்க அப்படின்னு. அந்த மாதிரி உங்களுடைய அந்த சந்திப்பு, அவருடனான சந்திப்பு நீங்க சொல்ற விளக்கம், அவர் எப்படி சொல்றாரு? நட்பின் அடிப்படையில் அந்த சந்திப்பு நிகழ்ந்தது. உண்மையிலே ஒரு நிகழ்வில் நாங்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைந்தது. குறிப்பாக விஐபி ஜெயந்தர் அவர்கள் ஒருங்கிணைத்த நிகழ்ச்சியில் நாங்கள் பங்கேற்றோம். அப்போதுதான் அவரோடு எனக்கு அறிமுகம் கிடைத்தது. அதன் பின்னர் திருச்சிராப்பள்ளியிலே நாங்கள் மதசார்பின்மை காப்போம் பேரணி நடத்திய சூழலில் அங்கே ஒரு பணியார் அவரின் பக்கத்தில் சேர்ந்திருந்தார். எனக்கு ஒரு புத்தகத்தை அவர் பரிசீலித்தார். விடுதலை போதை சீர்காழி என்ற ஒரு புத்தகம் அவர் எனக்கு வழங்கினார். பலரின் முன்னிலையில் நடந்த ஒரு சந்திப்பு, அரசியலில் பேசாமல் நடந்த சந்திப்பு. அவர் இலக்கிய தளத்தில் என்ன செய்து வருகிறார் என்பது குறித்து இடத்திலே மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொண்ட ஒரு தருணத்தை போலலாம். அவரும் அரசியல் பேசவில்லை, நானும் அரசியல். அவர் இப்படி சொல்றதுக்கு காரணம் ஒருவேளை உங்களுடைய கூட்டணியில சலசலப்பு உண்டு பண்ணுறதுக்காக சொல்லாருன்னு நீங்க எடுத்துக்கலாமா சார்? ஏன்னா அவர் பேசணும் எனக்கு தெரியாது. அவர் ஏன் அப்படி சொன்னார்னு தெரியல. அவர் 2027 சட்டமன்ற ஆட்சியில்
நான் ஏற்கனவே பலமுறை பதிவு சொல்லியிருக்கேன். இப்போதுள்ள சூழலில் அதற்கான சாதகமான சூழ்நிலை இந்த தேர்தலில் சனாதன சக்தியாக இருக்கிற பாஜக உள்ளிட்ட பரிவார்களும் அதிமுகவோடு சேர்ந்து வலிமை பெற முயற்சிக்கிற சூழலில் அதனை முறியடிக்க வேண்டும் என்பதுதான் நாங்கள் உறுதியாக. சார், குறிப்பா எல்லா கட்சிகளுமே இந்த ஆட்சியில பங்குன்ற இப்ப பாமக என்ன சொன்னா நம்ம 6 அமைச்சர் பெறணும் அப்படின்னு அன்புமணி பேசுறாரு. தேமுதிக ஒரு பக்கம் அவங்களும் இந்த ஆட்சியில பங்குங்கிற நல்ல விஷயம் தான் பேசுறாங்க. இப்ப எல்லாருமே ஓரளவு பேசணும், நீங்க மட்டும் அந்த பழைய ஸ்டாண்ட்லயே நான் பிராக்டிக்கலா பேசுறேன். அவங்க இதெல்லாம் நான் பேசுற காலத்தில் அவங்க பேசல. 2015 2016 இந்த காலகட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி என்ற பெயரில் ஒரு கருத்தரங்கத்தையே ஒருங்கிணைத்த கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி. என்னுடைய தலைமையிலே அந்த கருத்தரங்கம் நடைபெறுகிறது. அப்போது நான் இந்த கருத்தை பேசிய போது பலரும் அதை ஒரு நகைப்புக்குரியதாக மாற்றார். ஒரு நக்கல் அடிக்கிற மாதிரி அதெல்லாம் நடக்காது. அன்றைக்கு பலரும் அதை பேசுகிறார்கள். அன்றைக்கு நான் பேசத் தொடங்கிய போதே எல்லோரும் இந்த கருத்தை வரவேற்றிருந்தால் அதற்கு வலு கூடியிருந்தார். இதற்கிடையே நாம் சந்தித்த தேர்தல்களில் அது இன்னும் விரிவாக பேசப்பட்டது. இப்போது அவர்கள் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள். நாங்கள் அந்த கருத்திலே மாறுபடவில்லை, உடன்படுகிறோம். ஆட்சி என்பதிலே எங்களுக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது, வேண்டாம் என்கிற நிலைப்பாடு. ஆனால் அந்த கோரிக்கையை வைக்கக்கூடிய அளவுக்கான சூழல் இன்னும் இங்கே கணியவில்லை என்பதுதான். அவங்க எல்லா கட்சி தலைவர்களையும் சந்தித்து அழைப்பு விடுப்போம் என்று அறிவித்துவிட்டு, முதலமைச்சரையும் சந்திக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் என்று அறிவித்துவிட்டு எங்கள் அலுவலகத்திற்கு வந்திருந்தார்கள். வந்தவர்களை மரியாதை நிமித்தமாக நாங்கள் வரவேற்று சந்தித்தோம். முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்தக்கூடாது என்றெல்லாம் நாம் அவர்களுக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவர்களுக்கு நான் சொல்லும்போது சொன்னேன், நான் ஒரு காலத்தில் பக்தனாக இருந்திருக்கிறேன், பள்ளி மாணவனாக இருந்த காலத்தில் வழிபட்டிருக்கிறேன். முருகனை வழிபடக்கூடியவர்களுக்கான கோரிக்கைகள் என்ன என்று கேட்டபோது அவர்கள் சில கோரிக்கைகளை சொன்னார். அரசியல் களத்தில் இல்லை, நாங்கள் எந்த அரசியல் சார்பும் இல்லை, இந்து முன்னணி அரசியல் சார்பற்ற ஒரு மக்கள் இயக்கம் என்ற விளக்கத்தில் நட்பு அடிப்படையில் மரியாதை அடிப்படையில் தொடர்ச்சியா பணியிட மாற்றம் பண்ணியிருக்கிறாங்க. இப்ப திமுக காலையில் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களை பணியிட மாற்றம் செய்த நடவடிக்கையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது. இந்திய கலாச்சாரத்துறை, தொல்லியல் துறை தமிழர்களை அணுகுகிற முறை மிக வன்மையான கண்டனத்திற்குரியது. கீழடி ஆய்வறிக்கையை அவர்கள் ஏற்கவில்லை. இன்னும் ஆதாரங்கள் தேவை என்று சொல்லுகிறார்கள். என்ன ஆதாரங்கள் தேவை என்று அவர்கள் அறிக்கைப்படுத்தவில்லை. உலகளாவிய அளவில் அனைத்து உலக நாடுகளும் ஒப்புக்கொண்ட முறைப்படி அமெரிக்காவில் உள்ள கரிம சோதனை ஆய்வகத்தில் கீழடி அகழாய்வுகளில் கிடைத்த தரவுகள் பரிசோதிக்கப்பட்டன. இந்த கரிம சோதனையில் கார்பன் டேட்டிங் என்கிற கரிம சோதனை கீழடி மக்களின் நாகரிகம் என்பது 2600 ஆண்டுகளுக்கு முந்தையது என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனை ஏற்பதற்கே இந்திய ஆட்சியாளர்களால், பாஜக ஆட்சியாளர்களால் முடியவில்லை என்கிறது. அவர்கள் தமிழர்களை எவ்வளவு அந்நியமாக பார்க்கிறார்கள், எதிராக பார்க்கிறார்கள், பொறாமையாக அணுகுகிறார்கள் என்று இதிலிருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி எத்தகைய மனநிலையை கொண்ட ஒரு கட்சி என்பதை இதன் மூலமாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். கீழடி ஆய்வறிக்கையை ஏற்காதவர்கள் எப்படி இங்கே முருக பக்தர்கள் மாநாட்டை நடத்துகிறார்கள்? ஒடிசாவுக்கு போய் தமிழராக இருக்கிற ஒரு IAS அதிகாரி ஒடிசா மாநிலத்தின் முதலமைச்சராக நாற்காலியில் வந்து அமர நீங்கள் ஒப்புக்கொண்டீர்களா என்று
தமிழர்களுக்கு விரோதமாக பேசிய அமித்ஷா அவர்கள் இங்கே வந்து தமிழ் வழி கல்வி பற்றி பேசுகிறார், விருப்பம் பற்றி பேசுகிறார். எப்படியெல்லாம் இவர்கள் மாநிலத்திற்கு மாநிலம் மாறுவேடம் போடுகிறார்கள், மாய்மால அரசியல் செய்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். சார், இப்போ புதுசாக கட்சி தொடர்பான பேனர் விஷயம்லாம் முதலமைச்சர் கனவு காண்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நீங்க. இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா உங்களுக்கு தொண்டர்களும் சரி, உங்களுடைய நிர்வாகிகளும் சரி, முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. அது என்ன சார் தவறு? இல்லை தவறுங்கிற அடிப்படையில் சொல்லலை. ஒரு கட்சி ஆட்சிக்கு வரணும்னா அது இந்த அளவுக்கு கிராஸ் ரூட் லெவலில் இலையில் வரையில் பொதுமக்களை அமைப்பாக்க வேண்டும், அரசியல்படுத்த வேண்டும் என்று தேவையை சொல்வதற்கான விஷயம். திமுக, அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் இன்றைக்கு லட்சக்கணக்கான 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் வாக்குச்சாவடி முகவர்களை போடக்கூடிய கட்டமைப்பை கொண்டிருக்கிறது. அந்த உள்ளீடான கட்டமைப்பு வசதிகளை கொண்ட ஒரு அரசியல் கட்சி ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகளை பெற்றிருக்கிறது என்பதை சொல்லுகிற போது இதை சொல்லுங்கள்.